வெல்கம் டு கிரவுண்ட் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இஞ்சியை பற்றி தான். இஞ்சி விலை குறைவாக கிடைக்கிற நாட்கள்லையும் நம்மளால் அடிக்கடி நினச்ச போதெல்லாம் கடைக்கு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்துலேயும் மொத்தமாக இஞ்சி வாங்கிட்டு வந்தால் அந்த இஞ்சி அழுகி போகாமல் ப்ராப்பராக எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன செடி தொட்டி எடுத்துக்கோங்க. அந்த செடி தொட்டியில் ரொம்ப சாஃப்டாக இருக்க மண், அதாவது களிமண்ணெல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாத மண்ணெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி போடணும். அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் வீடு பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர் ஷாப்பில் ஆற்று மணல்லாம் விற்பாங்க. அந்த ஆற்று மணல் ஒரு 2 கிலோ அளவுள்ள ஆற்று மணல் வாங்கிட்டு வந்து அந்த செடி தொட்டியில் நிரப்பிட்டு அதில் இந்த இஞ்சியெல்லாம் பரப்பி வச்சுட்டு இஞ்சி தெரியாத அளவுக்கு மேலே ஆற்று மணலை நிரப்பி வச்சுருங்க. அப்படி செஞ்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை லைட்டாக அது மேலே தண்ணி தெளித்து வச்சாலே போதும். இஞ்சி எவ்வளோ நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. அதோட அதில் புது இஞ்சி வளர்ந்ததுனாலுமே நமக்கு தேவையான இஞ்சியை எடுத்துகிட்டு மீதி இருக்க அந்த முளைப்பகுதியை மட்டும் நட்டு வச்சிங்கன்னா புது இஞ்சி செடியும் உங்களுக்கு வளரும், ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி கிடைக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட வேஸ்ட் ஆகாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.